பண வரவு யாருக்கு தான் பிடிக்காது? பணம் வந்தா. எல்லாருமே காலையில கண் விழிச்சு ஓடுறது, அலையிறது, வேலை பார்க்குறது, கஷ்டப்படுறது எல்லாத்துமே ஒரே விஷயத்துக்காக தான், பணத்துக்காக தான். பண வரவு. சில பேருக்கு பணம் வரும். ஆனா, அது கையில நிக்காது. சில பேர் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தகுந்த பணம் வரவே வராது. சில பேர் வந்து பணத்த செலவு பண்ணவே மாட்டாங்க. கைக்குள்ள அடக்கியே வச்சுப்பாங்க. சில பேர் பார்த்தா, இப்பதான் பணம் இருக்கும்போது தான் செலவு பண்ணணும். அது இப்ப வாழ்ற வயசு இப்பதான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணத்த செலவு பண்ணுவாங்க. ஸோ பண வரவு நமக்கு நினைக்கும்போது நம்ம கை நிறைய பணம் இருக்கணும். பண வரவு வரணும்னா எந்த கடவுள வழிபடணும்? பண வரவு வருவதற்கு நந்திகேஸ்வரர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். கா ராசி கட்டத்தில் காலபுருஷன் 2ஆம் வீடு காளமாடு. ம். இந்த காளமாடு தான் நந்திகேஸ்வரர் சிவனுடைய வாகனம். இந்த சிவ வாகனத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போதே நமக்கு பணவரவுகள் அதிகரிக்கும். ம். அதுதான் 2ஆம் பறவை தான் வருமானம், குடும்பஸ்தானம் அதெல்லாம் குறிப்பதாக இருக்கும். நந்திகேஸ்வரர் மேல உட்கார்ந்து இருக்கிற சிவன், பார்வதி அவங்க பிள்ளைகளோட உட்கார்ந்திருக்க அந்த படம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆ. குடும்பத்தையும் நல்லா செழிப்பான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா நந்திகேஸ்வரர் வந்து யாராச்சும் உங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. நீங்களா வாங்குறத விட யாராச்சும் கிஃப்ட்டா குடுத்தாங்கன்னா, திடீர்னு ஆகப்ப நமக்கு ஏதோ பணம் வரப்போகுதுங்கிற மாரி அர்த்தம். சிறப்பு. அதனால நந்திகேஸ்வரர் உங்க வீட்டில் இருக்க இருக்க நந்திகேஸ்வரர் மட்டும் இல்லாமல், காளை மாடு எங்க அதிகமா இருக்கோ அங்க செல்வ நிலை கூடும். எ எம் அந்த காலத்துல வந்து வயல்கள், வெளிகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த வயலுக்கு முக்கியமா பயன்படும் காளமாடுகள் ம். தான். ம். காளமாடுகள் அதிகமாக வயலு, செக்கு இழுக்குது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் காளமாடு தான். பசுமாட்டினுடைய அளவு கம்மி தான். நமக்கு தேவை கம்மி தான். ஆனா காளமாடின் உழைப்பு இருந்தா தான் நம்ம பணக்காரன். அந்த இத வந்து அந்த காளமாட வந்து அவ்ளோ பேணுவாங்க. எந்த வீட்டில் காளமாடு அதிகமா இருக்கோ அவங்க செல்வந்தர்கள். அப்ப அந்த காளமாடான அம்சத்தில் நந்திகேஸ்வரர் நமக்கு எவ்வளோ முக்கியம் நம்ம வீட்டுக்கு. அந்த படமாக வைக்கலாம். காளமாடு சிம்பிள் அப்படியே ஓடி வர்ற மாரி இருக்கிறதுலயே காளமாடு அதெல்லாம் வச்சாலே உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு காளை அடக்குதலே இங்க தமிழ்நாட்டில் தான். ஆனா ஆமா, தமிழ்நாட்டில் உள்ள தங்கத்தின் அளவு அளவில்லாதது. ஆமா. அது எங்க நம்ம அந்த ஜல்லிக்கட்டின் அளவ குறைக்கிறோம், காளமாட்டு அளவ குறைக்கிறோம், நம்ம செல்வ நிலையும் குறையுது. ஓ! அதனால காளமாட்டினுடைய அளவும், நந்திகேஸ்வரரும் நம்மளுக்கு பணவரவுக்கு மிகச் சிறந்தது. சிறப்பு.